ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் இது மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு அம்மாவுக்கு யாருக்குமே ஒன்றுமே புரியலை. ஏன்னா நான் திடீர்னு இப்படி கல்யாணம் இன்னும் ஒரு 20 நாள் தான் கல்யாணத்துக்கே இருக்குது. பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. இப்போ நீ கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னதுக்கு, இல்லை எனக்கு நான் கல்யாணத்துக்கு பிடிச்சி தான் சம்மதித்தேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேலை என்னால் இங்கே எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வேறு வேலை மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக நான் எழுதியும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் எழுதி கொடுத்துட்டேன். வேறு வேலைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போதைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு அது ஒரு இதாக ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் அப்படின்னோடனே எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா திடீர்னு வேலையை மாற்ற விட்ட போகிறேங்கிறான், என்னடா இது ஒரு ஒரு விஷயமா சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அண்ணனை உட்கார வச்சு தான் பேசினோம். கொஞ்சம் பொறுமையாக நின்று ஒரு 20 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குது. கல்யாணம் முடியட்டும். ஒரு 2-3 மந்த் நீ இங்கே ஒர்க் பண்ணு. அதுக்கப்புறம் நீ அண்ணிக்கிட்ட அவங்கக்கிட்ட சேர்ந்து டிசிஷன் எடு. அவங்களும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கம்பெனிலேயே கூட உனக்கு ஏதாச்சும் ஜாப் அவங்க பார்த்து கொடுப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்லியாக கூட வேறு யாராச்சுக்கிட்டையும் கூட கேட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க 7 வருஷமாக வேலை பார்க்குறாங்கங்கிறப்போ அந்த ஃபீல்டில் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்படின்னோடனே அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் தான் இருந்தாங்க. நிறைய பேர் அது இருக்கிற விஷயந்தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறது, திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம், ஏன்டா நம்ம கொஞ்சம் யோசிச்சுருந்துருக்கலாமோ, இந்த வேலையை விடாமல் இருந்திருக்கலாமோ, இங்கே போகாமல் இருந்திருக்கலாமோ, இல்லை இங்கே போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே வரும். அதை கொஞ்சம் யோசித்து நம்ம அந்த நேரத்தில் முடிவெடுத்தோன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயோ நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கான முடிவு நமக்கு கிடைக்காது. அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் அண்ணனை உட்கார வச்சு அம்மா நான் எல்லாருமே பேசினோம். ஆனால் அப்பா மட்டும் எதுவுமே அவருக்கு ஏன்னா இன்னும் திடீர்னு இந்த கல்யாணத்தை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறானே இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் அவங்க எம்டிகிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்னா 3 இயர்ஸாக இங்கே தான் ஒர்க் பண்ணுறனால அவர் எம்டியும் எதுவுமே அந்த லெட்டர்லாம் அக்செப்ட் பண்ணவே இல்லைப்பா. நீ ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ணு. உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் சேல்ரி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ யோசிக்கிற. அதுக்காக நெக்ஸ்ட் மந்த்தில் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினோன்னே அண்ணன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட கொஞ்சம் ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மறுநாள் ஆனால் எனக்கு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு, கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் போனோம். அதுக்கப்புறம் தான் அண்ணனும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட பேசினார். கொஞ்சம் அண்ணியும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கங்க, நாங்கள் சொன்ன விஷயத்த தான் அவங்களும் சொன்னாங்க. பேசினதுக்கப்புறம் ஒரு 10 நாள் போகட்டும், நம்ம மேரேஜெலாம் முடிஞ்சு ஒரு 10 டேஸ் நான் ஆஃபீஸ் போக மாட்டேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு யார்கிட்டையாவது உங்கள் ப்ரொஃபைல் அனுப்பி வச்சு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அண்ணனுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் பேசினாங்க.